அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் டூவின் நாயகன், அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார். அவரை பத்தி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார், வித் யுவர் பர்மிஷன். இல்லை ஸ்டேஜில் நின்று கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லாரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு எப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமாக நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினைச்சேன் 19 வருஷமா கோவப்படாத ஒரு மனுஷனை பத்தி பேசி இனி கோவப்பட்ட போறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார், அவரை விட்டுடுங்க சார். உங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும் போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னா, இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டைரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டைரக்டரோ அசோசியேட் டைரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னா, ஹீரோ வந்து ப்ரொடியூசரை கூட்டிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னா ஹீரோ டேட் கிட்ட 2 பேரையும் ஒரே டைம்ல சைமில்டேனியஸா ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ நல்ல வேலை நம்மளாம் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சது. ஸோ இவ்வளவு பெரிய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளா வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவுல ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனா ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி குமார் சாரும் தங்கராஜ் சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம டாக்டர் படத்துல எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலயும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா போய் ஒரு படத்தை வந்து பாக்குறாங்க, இல்ல ஒரு 5 நண்பர்கள் போய் படம் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை, கண்டிப்பா மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம் இல்ல ஒரு படம் அப்படி இருக்கலாம் தாராளமா வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன் அதனால வந்து சோசியல் மீடியால பதிவு பண்றேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனா என்ன ஒண்ணு தரக்குறைவா வந்து இல்லாம கொஞ்சம் மரியாதையா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்கு, நிறைய பேருடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.